ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்வாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை சுண்டைக்காயை நான் நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு பாருங்கள், நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கல் வச்சு நம்ம நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்திங்கன்னா இந்த விதையெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த விதை ரொம்ப நல்லது, நம்மளோட வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. கழுவாமல் நீங்கள் நச்சுட்டு திரும்ப கழுவுனீங்க அப்படிங்கன்னா இந்த விதையெல்லாம் பாதி தண்ணியிலேயே போயிடும். சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சாதாரண ஆயில் தான் சேர்த்துட்டு இருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சுண்டக்காய் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வத்த குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு தக்காளி நல்லா கரையணும். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது கூட நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளில் நம்ம தனியா மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சதுனால தனி மிளகாத்தூள் நான் போடலை. உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா அந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வெல்லம் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுடலாம். வெல்லம் சேர்த்தா நல்லா கொஞ்சம் இனிப்பாகவும் புளிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ
நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாவே நல்லா கொதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுண்டைக்காய் வந்து நல்ல மருத்துவ குணம் உடையதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.